வாங்க. நில்லுங்க. அது பசங்களோட ரூம். அங்க எப்படிங்க? ஏய், மேல ரூம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அது வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும். அம்மா வாங்க. அண்ணி வாங்க. ஏண்டி இப்படி? இவங்க உறவே வேணாம் தானே இங்க வந்தோம். இங்கேயும் வந்துருச்சுங்களே. அண்ணி, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. முத்துவேலு, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி குழந்தை எங்கன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லுப்பா. அண்ணன் கதிர்வேல் என்ன ஆனாலும் பார்க்கணும். அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமான்னு கூட தெரியலையேப்பா. அம்மா, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க தைரியமா இருக்குமா. பாவம் 2 பேரும் காடு மேடெல்லாம் சுத்தி சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க குளிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ராஜா, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்கம்மா. தேனு, அம்மாடி, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு அந்த புடவை மாத்திக்கடா. போமா போ. போன பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளுகளை காணோம். என்ன பண்ணி வாங்க 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 மாமா, வாங்க வாங்க அத்தை, வாங்க வாங்க. இப்படி உட்காருங்க மாப்ள. நீங்க இப்படி உட்காருங்க. என்ன மாப்ள அவசரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? சொல்றேன். ஏ ரமாமணி, உன் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா, எங்க அம்மா போயிட்டு இதனால அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்குதா? எல்லாம் முடிஞ்சதா? முதல்ல நான் சொல்றத கேளுரி. இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து களைப்பா வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டா. நீங்க வேற மாப்ள. ரொம்ப மிரட்டாதீங்க. ஆமா, என்ன மாப்ள இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன். இன்னும் முக்கியமான 2 பேர் வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை சொல்றேன். இந்த பீடிகை போறதெல்லாம் நிறுத்துங்க. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்க. அம்மா அம்மா எடுத்துக்கோமா. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வேணா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற. தண்ணியை குடிக்கலாமாமா? ஐயோ, என் அறிவு கலஞ்சியுமே. காபி டீ ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொன்னேன். போய் அதை எடுத்துட்டு வா. அத முதல்ல தெளிவா சொல்ல வேண்டியதானே. இருமா, அதெல்லாம் வரேன். இவராவது தாங்க முடியலையே. ஆமா, துரப்பாண்டிய தேடி கண்டுபிடிக்க போனீங்களே, என்னாச்சு? அதான் போன்லயே சொன்னேன்ல, துரப்பாண்டி கிடைக்கலன்னு. வேணாம், காணாம போனவனாவே இருந்துட்டு போட்டு அவன் வேணாம். மாப்ள இல்லத்த, துரப்பாண்டி இப்ப நம்ம வீட்டுக்கு வராட்டி கூட பரவாயில்ல, அவன் இப்ப நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் அப்படி சொல்றீங்க மாமா? இப்போ நம்ம எல்லாரும் துரப்பாண்டிய எதுக்காக தேடி கண்டுபிடிக்க அலையறோம்? அவன் கையெழுத்து போடணுங்கிறதுக்காகத்தானே. அந்த கையெழுத்த போடுறதுக்காக நான் ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒரு ஆளா? என்ன சொல்றீங்க மாப்ள? அது வந்து வாடா ராகவா, உனக்கு ஆயுசு 100 கூட. வா, வெங்கடேஷ் வக்கீல் வாங்க. என்ன மாப்ள வக்கீல் எல்லாம் வர சொல்லிருக்கீங்க? அத்தை, இந்த வெங்கடேஷ் வக்கீல் மட்டுமல்ல, இன்னொரு வக்கீல் ஞான சுந்தரத்தையும் வர சொல்லியிருக்கேன். அதான் ஞான சுந்தர வக்கீல் வந்துட்டார். வாங்க. உங்களுக்கு ஆயுசு 100. உட்காருங்க. தெரியலங்க. என்ன மாப்ள, இன்னும் நீங்க விஷயத்தையே சொல்லலையே, என்னாச்சு? மாமா, சொத்தை மாத்தணும்னா துரப்பாண்டியோட கையெழுத்து வேணும்னு இந்த ஞான சுந்தர வக்கீல் சொன்னாரா இல்லையா? சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். இவரு பேரு ராகவன். இவரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? என்ன படத்துல நடிச்சிருக்காரு? நான் பார்த்ததே இல்லையே. ஆர்டிஸ்ட்னா இவரு சினிமா நடிகர் இல்லடி, ஒரு நல்ல ஓவியர். ஓவியரா? ஏன் மாமா, அப்ப என்ன அப்படியே வரைஞ்சிட்டு வரா? ரொம்ப முக்கியம். ராகவா, இப்படி பாரு மாமா. இவர் ஒரு படத்தை பார்த்தாருன்னா அடுத்த நிமிஷமே அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிருவாரு. அப்படியா? ஆமா, நம்ம துரப்பாண்டி கையெழுத்தை இவர்கிட்ட காமிச்சு அதே மாதிரி போட சொன்னேன். அப்படியே அச்சு அசலா போட்டுட்டாருங்கிறேன். இப்போ இந்த ராகவனோட திறமைய பாருங்க. ராகவா, உன்னோட வேலையை காமி. சார், உங்ககிட்ட வச்சிருக்கிற ஒரு 2 வெள்ளை பேப்பரை கொடுங்க சார். அம்மா, காஃபி குடிமா. இரு
இருமா ஏய் லூசு கொஞ்சம் கம்மு இரு. மாமாட்ட கொடு. என்னங்க இது துரப்பாண்டி கழுத்து அப்படியே இருக்கு? இப்ப பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல, இது என்ன பிரமாதம். மாமா அதுக்கு கீழே நீங்க உங்க கையெழுத்த போடுங்க போடுங்க. போடுவேன். போடுங்க. ராகவா உன் வேலையை காமி. ஆஹா, என்னடா இது மாப்ள? ஆச்சரியமா இருக்கு, என் கையெழுத்து அப்படியே போட்டா. அதுதான் ராகவன். ஹா, எப்படி இவன் திறமை. இதெல்லாம் சரி, அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. அத்தை, சொத்த பூரா உங்க பேருக்கு மாத்திர வேலைகள் அத்தனையும் இந்த வெங்கடேஷ் வக்கீல் பாத்துக்குவாரு. வீட்ல வச்சு உங்க பையன் துரப்பாண்டி கையெழுத்த மட்டும் இந்த ராகவன் போட்டுருவாரு. ஏன் வக்கீல் சார், இங்க கையெழுத்து போட்டுறலாம் சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு துரப்பாண்டி வர வேண்டாமா? அங்க கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஒரு ஆள் தானே, அவசரமா வெளியூர் போக வேண்டியிருந்ததால கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான்னு சமாளிச்சுக்கலாம். அது சரிம்மா, ராஜதுரையும் கையெழுத்து போடணுமே, அவர் வந்துருவார்ல. ராஜதுரைக்கு இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல. அத்தை, இப்ப அவன் குழந்தை பிறந்த குஷியில இருக்கான். இந்த சமயத்துல நீங்களும் மாமாவும் அவனை போய் பார்த்து அவன் கையில கொஞ்சம் நகை நட்டு பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து கையெழுத்து போட்டுட்டு போடான்னா வந்து போட்டுட்டு போறான். அதெல்லாம் வந்துருவான், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஏன் சார், இவங்க பண்ற விஷயம் உங்களுக்கு சரியா படுதா? எனக்கெல்லாம் ஓகேம்மா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன். ராகவா கொஞ்சம் இப்படி வா. ஞானம் எங்க வக்கீல் எல்லா வேலைகளையும் பாத்துக்குவாரு. இப்போ நீங்க எங்கள ஒருத்தர் ஆயிட்டீங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ நீங்களும் எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கட்டாயமா என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா செய்யறேன். நல்ல வரட்டுமா? வாங்க. அப்ப நான் வரேங்க. வரேம்மா. அப்ப நானும் அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்துடுறேம்மா. வரேன் சார். சரிங்க, வரேன் பிச்சமுத்து. வாங்க வாங்க. ராகவா, இன்னைக்கு உன் வேலை முடிஞ்சது. நாளைக்கு எப்போ என்னங்கறது நைட் போன் பண்ணி சொல்றேன். நீ கிளம்பு கிளம்பு. என்னடா ராகவா, கையெழுத்து போட்டு உள்ளங்கையில ஏதாவது புண்ணு வந்துருச்சா? ஓ, நான் வேற. இந்தா இன்னைக்கு செலவு. மாப்ள எல்லாம் சரிதான். வக்கீல் ஞான சுந்தரத்தை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? மாமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிரை பத்தின விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிரும். அந்த உயிரை பத்தின விஷயம் இந்த ஞான சுந்தர வக்கீலுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் உயிரை பத்தி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுனான்னு வச்சுக்குங்க, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது செல்லாது. அதுக்காகத்தான் இந்த ஞான சுந்தரத்தை கடைசி வரைக்கும் உயில் பிரச்சனை முடியற வரைக்கும் நாம வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். பரவாயில்ல மாப்ள, வர வர நீங்களும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறீங்க. எப்படியோ பண்ணுங்க. ஏண்டி, எப்படி உன் அம்மாட்ட நான் எவ்வளவு நல்ல பேர் எடுத்தேன் பாத்தையா? மாமா, உங்க ஓபனிங்ல நல்லாதான் மாமா இருக்கு, ஆனா பினிஷிங் தான் ரொம்ப சொதப்பிடுறீங்க. ஏண்டி, அப்ப எனக்கு பேஸ்மெண்ட்ட வீக்குங்கறியா? ரொம்ப ஓவரா பேசுற நீ. போடி. மாமா, அதுக்கு சொல்ல மாமா, அன்னைக்கு அம்மா உங்களை தவத்தவன் போட்டு தவச்சாங்கல்ல, மறுபடியும் அதே மாதிரி அடிச்சாங்கன்னா நான் அம்மா கிட்ட போய் எனக்கு தாலி பிச்சு கொடுங்க தாலி பிச்சு கொடுங்கன்னு சும்மா கேட்க முடியாது. அம்மாக்கு கஷ்டம். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். போயிரு போயிரு, உள்ளே போ. நீங்க அடி வாங்க தான் போறீங்க. பெரியம்மா, பெரியம்மா. என்னப்பா? கண்ணா, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன? சரி பாட்டி. சமத்து. என்னப்பா, என்ன வேணும்? நீங்க ஏன் எங்களுக்கு சமைச்சு தரல? உடம்பு சரியில்லைப்பா. பெரியம்மாக்கு உடம்பு சரியானதும் சமைச்சு தரேன். அப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சமைச்சு தரீங்களா?
நான் சொல்லிக்கிறேன், நீ வா. பெரியம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். சரியான உடனே சமைச்சு தருவாங்க. என்ன? சரி பாட்டி, நான் பெரியம்மா கூடவே படுத்துக்கிறேன். இல்ல ராஜா, பெரியம்மா கிட்ட நீ படுத்துக்கிட்டேன்னா அவங்க காய்ச்சல் உனக்கும் வந்துடும். நீ போய் அம்மா கிட்ட படுத்துக்கோ, வா. இல்ல பாட்டி, நான் பெரியம்மா கூட தான் படுத்துப்பேன். பெரியம்மா, நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். இல்லப்பா கண்ணா, பெரியம்மா சொன்னா கேப்பல்ல? போடா, போய் அம்மா கூட படுத்துக்கோ. முடியாது, நான் உங்க கூட தான் படுத்துப்பேன். சரி விடு, தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுறலாம். அழ வைக்க வேணாம், எங்கேயே தூங்கட்டும். சரி. தூங்குப்பா. ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? வாடா ரூமுக்கு போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். நான் பெரியம்மா கூட தான் படுத்துப்பேன். சுகந்தி, சொன்னா கேட்க மாட்டேன். வாடா. சுகந்தி, சுகந்தி. நான் வர மாட்டேன். நான் இங்க தான் படுத்துப்பேன். அடிக்காத, அடிக்காத, அடிமா, படிக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன். போடா. ஐயோ, ஏ சுகந்தி, அடிக்கிற. எதுக்கும்மா குழந்தைய போட்டு அடிக்கிற? அவனுக்கு என்னம்மா தெரியும்? குழந்தைக்கு தான் தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாம போச்சு. இவளே பச்சை உடம்புக்காரி, இவ பக்கத்துல போய் படுக்க வைக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? வயசாச்சுன்னு தான் பேரு. சரி, போடு. இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்கணுமா? இப்போதைக்கு இங்கதானமா இருந்தாகணும், வேற வழி இல்லையேம்மா. அது மட்டும் இல்ல, இப்ப இவளுக்கு பயந்துகிட்டு நாம வெளியே போறோம்னு சொன்னா முத்துவேல் எப்படிமா விடுவான்? அவன் போய் அவகிட்ட சண்டை போடுவான். எதுக்கு நம்மளால அவங்களுக்குள்ள பிரச்சனை? உன் உடம்பு நல்லாகிற வரைக்கும் நாம எங்கேயும் அலையாம ஒரு இடத்துல இருந்தாகணும். அதுக்கு இந்த இடத்த விட்டா வேற வழி இல்லை. எல்லாம் விதியோட விளையாட்டு. வேற என்ன சொல்றது? படுத்துக்கோ, காலையில் பேசிக்கலாம். படுத்துக்க, படுத்துக்க. முருகா, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இந்த பிச்சமுத்துவை சேரும். என்ன மாமா, ரொம்ப சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடுறீங்க? ஆமாண்டி ஜில்லு, சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரப்போகுதல்ல, அத நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க, நான் தான் ரொம்ப சங்கடமா இருக்கேன். ஏன் ஏன் ஏன்? ஆமா, நீங்க பாட்டுக்கு அண்ணனுக்கு பதிலா வேற யாரையோ ஏற்பாடு பண்ணி அண்ணன் கையெழுத்த போட வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு போலீஸ்க்கு தெரிஞ்சு போய் போலீஸ் கேஸ் ஆகி உங்களை தூக்கி உள்ள போட்டா நான் என்ன மாமா செய்வேன்? என்னடி சொல்ற? ஆமா மாமா, அதான் இப்ப எல்லாம் டிவில நியூஸ்ல எல்லாம் பாக்குறனே, இந்த போலி பத்திர கேஸ், போலி கையெழுத்து கேஸ், அது எதுன்னு நிறைய பாக்குறனே. அந்த மாதிரி எதுலயாவது போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா? ஏய், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வெச்சுக்க, உன் அம்மா அப்பாவை கைய காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. ஆமா, நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் கையெழுத்து போட்டா அம்மா அவங்க பேர்ல தான் சொத்தெல்லாம் மாத்திக்க போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன மாமா கிடைக்கும்? புத்திசாலித்தனமா தான் கேள்வி எல்லாம் கேக்குற, ஆனா இத கூட புரிஞ்சுக்கலையேன்னு தான் வருத்தமா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும்? ஏய், எனக்கு பிரயோஜனம் இல்லாம ஏற்பாடு பண்ண நான் என்ன முட்டாளா? அப்படின்னா உங்களுக்கு இதுல பிரயோஜனம் இருக்கா மாமா? எனக்கல்ல, நமக்கு நமக்கு. எப்படி? இப்போ உன் தாத்தாவோட சொத்தை உன் அம்மா பேருக்கு மாத்தணும்னா வாரிசுங்கிற முறையில நீயும் கையெழுத்து போடணும். அதுக்கு என்ன மாமா, அம்மா வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னா நான் போட்டு போறேன். ஐயோ ஜில்லு, அங்க தாண்டி நீ தப்பு பண்ற. தப்பா? ஆமா. அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கணும். சரி மாமா, நான் கேக்குறேன். இங்க பாரு,
சொத்துல பாதிய கொடுத்தாதான் கையெழுத்து போடுவேன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடணும்டி. ஓ, நான் அப்படி சொன்னா எனக்கு பாதி சொத்து கொடுத்துடுவாங்களா? டேய், நீ சொத்த கேளுடி, மத்தத நான் பாத்துக்கறேன். சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏண்டி, உன்னை நம்பி இதையெல்லாம் நான் சொல்றேனே, அப்புறமா சமையல் பக்கம் போறப்ப இதையெல்லாம் உன் அம்மாட்ட சொல்லிட மாட்டேயே. போங்க மாமா, நானே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா? இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? ஏடி, இன்னைக்கு என்ன அப்படி ஒரு பாசமலை பொழியிற? என்னாச்சு உனக்கு? ஏன் மாமா, என்னதான் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்கன்னு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ புருஷன் தானே மாமா. ரமாமணி, ரமோ, போங்க மாமா, நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னடா இப்படி சொல்ற? எதை புரிஞ்சுக்கணுங்கிற? ஏய், ஏன்டா செல்லாளர, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? பின்ன என்ன மாமா, அன்னைக்கு எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே உங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது பாக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? ஏண்டி, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், இப்ப எதுக்குடி அதை ஞாபகப்படுத்துற? என்னதான் என்ன பெத்தவங்களா இருந்தாலும் அவங்க உங்களை அடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? அப்போ அவங்க என்ன செஞ்சாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே ஆளாளுக்கு உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் கேட்க தெரியாம இல்ல மாமா, ஆனா எப்படி கேக்குறதுன்னு தான் பேசாம இருக்கேன். என்னடி ஜில்லு? என்ன மாமா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற துணிமணி வரைக்கும் எல்லாமே அவங்க தான் வாங்கி தராங்க. நீங்களும் அவங்க கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி மாமா அவங்க நம்மள மதிப்பாங்க? நான் என்னடி பண்ணட்டும்? என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது. உங்களை யாரும் அவமரியாதையா பேசக்கூடாது மாமா. போடி ஜில்லு, நான் என்னடி பண்றது? நானும் வந்ததுல இருந்து இப்படியே இருந்து பழகிட்டேன். திடீர்னு இந்த வீட்டுல மரியாதை எதிர்பார்த்தா கிடைக்குமா? இப்படி எல்லாம் நம்ம எதுக்கு மாமா இங்க இருக்கணும்? என் பேர்ல தான் தியேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம 2 பேரும் பொழிச்சுக்கலாம். பொழிச்சுக்கலாம் தாண்டி, ஆனா தியேட்டர்ல இருந்து சரியா கலெக்ஷன் வர்றது இல்லையே. அதுவும் இல்லாம இது நாள் வரைக்கும் நான் இந்த வீட்டுல படாத அவமானம் இல்ல, கேவலம் இல்ல. இத்தனையும் பட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து நான் எப்படி சும்மா போறது? அதுக்கு என்ன மாமா பண்ண போறீங்க? அதனால இந்த வீட்லயே இருந்துகிட்டு உங்க அம்மாட்ட எவ்வளவு சொத்த ஆட்டைய போடணுமோ அத்தனை புடுங்கிட்டு தாண்டி இந்த வீட்டை விட்டு நாம போகணும். நமக்கு எதுக்கு மாமா சொத்த கித்தெல்லாம்? நமக்குன்னு யாரு இருக்கா? நம்ம 2 பேர் தானே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. நம்ம தியேட்டர்ல வர வருமானத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் மாமா. என்னடி சொல்ற? இப்பவே நம்ம 2 பேர் தான் எப்படி முடிவு பண்ணுவ? இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்காதது இனிமே தானே கிடைக்க போகுது. எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. எனக்கு 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 நீங்க எப்பவும் என் கூட இருந்தா அதுவே போதும். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா. எனக்கு ஒண்ணும் ஆகாதுடி ஜில்லு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வேணாலும் பாரு, கூடி சீக்கிரம் எல்லா சொத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில போய் சந்தோஷமா வாழத்தான் போறோம் பாரு. ஆமா, அழாதடி பட்டு பட்டு அழாதேன்னு சொல்றேன்ல, அழாது. என்னடா சொல்லும்? ஏண்டா அம்மா அப்படி படுத்துற? பால குடிடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இப்படி பண்ற? நான் என்னடா பண்ண? அம்மா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அழாம பால் குடிடா. என்னடா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் சின்ன பொண்ணு, ஏமா அழுதுட்டு இருக்க? குழந்தை அழறான்னு பால் குடிக்கலான்னு எடுத்தேங்க. ஆனா பாலே குடிக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லைங்க, நான் தூக்கினாலே அழுவுறாங்க. இந்த தொட்டில போட்டு அழாம இருக்கான். இதுக்காக ஏமா அழுவுற? என்ன சின்ன பொண்ணு,
குழந்தை அழுவுறது ஒரு பெரிய விஷயமா அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்லங்க, எல்லாரும் தூக்கும் போது அழாம இருக்கா, ஆனா நான் தூக்கும் போது மட்டும் இப்படி அழறா பாருங்க. சார், கொஞ்சம் தள்ளிக்கங்க சார், க்ளீன் பண்ணணும். எங்க என் குழந்தைய நீ ஏத்துக்கலங்கிறப்போ நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குதுன்னா என்ன காரணம் டாக்டர் கிட்ட கேட்டா சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கலாமா? இத பார், அழாத சின்ன பொண்ணு. இரு, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சரியா? குழந்தை உன்னோடது தானே? ஏமா என்ன கேள்வி கேக்குற நீ? இல்லப்பா, பொதுவா குழந்தைக்கு அம்மாவோட உடம்பு சூடு தெரியும், அது மாறினாதான் குழந்தை பால் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக குழந்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? யாரோட குழந்தைன்னு? கோச்சுக்காதப்பா, ஹாஸ்பிட்டல்ல தவறுதலா குழந்தைங்க மாறி போறது இல்லையா? சரிம்மா, இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில அந்த மாதிரி எப்படி நடக்கும்? அதான் ஸ்ட்ரிக்ட்டா வாட்ச் பண்றாங்கல்ல, அதெல்லாம் மாறாது. ஏன்பா மாறாது? இன்னைக்கு காலையில கூட ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு செத்து போன குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கப்பா.